அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் பிறை தேட வேண்டிய நாளாக இருந்தது. ஷாஃபானுடைய மாதத்தினுடைய முடிவுல நம்ம இருந்தோம். இப்போ பிறை ஒன்று நேற்று பிறை தேட வேண்டிய நாள்ல தெரியல. அப்ப நாம 30ஆக அதை நம்ம என்ன செஞ்சோம், ஷாபானுடைய 1 ரஜப் முடிவுல இருந்தோம். ஷாபானுடைய பிறை நமக்கு தென்படல. நேற்று 30ஆக நம்ம பூர்த்தி செஞ்சு நம்ம இன்னைக்கு 30 ரஜபுடைய 30ஆவது நாள் இருக்கும். ஷாபான் 1 இன்று மகரிப்ல இருந்து ஆரம்பமாகின்றது. ஆனா வழக்கம் போல டவுன் காஜி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு, நேற்று பிறை தென்பட்டு விட்டது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. பிறதேடி யாருக்கும் பிற தெரியல, தமிழகம் முழுவதும் எங்கேயும் பிற தெரியல. ஆனா இவருக்கு மட்டும் பிற தெரிஞ்சிருக்கு. எங்க தெரிஞ்சிருக்கு? ஆந்திரா கடப்பால தெரிஞ்சிருக்கு. பிற ஆந்திரா கடப்பால பிறை பார்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவர் நேத்தே ஷாப்பான் ஒண்ணுன்னு அறிவிச்சிட்டார். அப்ப இது தங்களுடைய மனோ இச்சை பிரகாரம் நடக்கக்கூடியவராக இவர் இருக்கிறார். ஆல்ரெடி நம்ம சொல்லிடுவோம். ஏற்கனவே இவர் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ராயப்பேட்டையில பிறந்திருந்துச்சு. அவர் இருக்கக்கூடிய பகுதியிலேயே பிறந்திருந்துச்சு. அந்த பகுதி சுன்னத்துல் ஜமாத் சகோதரர்கள் பார்த்துட்டு அவர் சொல்றாங்க, அந்த பிறையை நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம அறிவிச்சிட்டோம். ஆனால் இவர் என்ன செஞ்சாரு, இதெல்லாம் நான் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி 30 பூர்த்தி செஞ்சாரு. நான் வசிக்கக்கூடிய தெருவுல தெரிஞ்ச பிறையே இல்லைன்னு போய் சொன்னாரு. கடப்பால தெரிஞ்ச பிறை இப்போ கூடணும். இப்ப இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் இவர் செஞ்சாரு. மாலேகான் இங்கே தமிழகம் எங்கும் பிறை தெரியல, மாலேகான்ல பிற பார்த்தாச்சு. மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகான்ல பிற பார்த்தாச்சுன்னு சொன்னாரு. அதே மாதிரி கர்நாடகா குல்பர்கால பார்த்தாங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் பிற தெரியல, குல்பர்கால பிறை பார்த்தோம். அப்ப குல்பர்கால பார்த்த பிறை ஏத்துக்கிறேன், மாலேகான் பிறை ஏத்துக்கிறேன், நேத்து கடப்பால பார்த்த பிறை ஏத்துக்கிறேன். ஆனால் போன வருஷம் குளச்சல்ல பார்த்த பிறை ஏத்துக்கிறோமா, கன்னியாகுமரியில பார்த்தா ஏத்துக்கிறோமா? தமிழகம்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறோம். அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு முடிவு. தத்தமது பகுதி என்ற அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க. தூரமா பார்த்த பிறையை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி சிரியால பார்த்த பிறை அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கிறல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு தெளிவாக தூரமாக பார்த்துவிட்டு பிறை பார்த்து சொன்ன தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாம அந்த மக்கள் நீங்க போய் உங்க தொழில்முறையில தொழுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பகுதிக்கு வரையறைக்கு உட்பட்ட பகுதியில பார்த்த பிறையை தான் ஏற்றுக்கொண்டார் என்று தெளிவாக ஹதீஸ் இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு எல்லையை வகுத்து வைத்து நாம் ஏற்றுக்கொண்டு நபி வழி அடிப்படையில நாம் இபாதத்துகளை செஞ்சா, இவர் என்ன செய்யறாரு, கடப்பால பார்த்த பிறையை வச்சு நீ அறிவு பண்ணீங்கன்னா அப்ப எந்த அளவிற்கு மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றார் தெரியுதா இல்லையா? அப்ப அதனாலதான் சொன்னோம், பிறைய வானத்துல தேடணும், டவுன்வாசி வாயில தேடக்கூடாது. எங்க பிறை தெரியும் அங்க பார்த்து முடிவெடுக்க வேண்டும். டவுன்வாசி வாயில போய் பிறைய பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பார்த்து தெரியும் என்றால் அவர் சொல்றது வேத வாக்கா, அவர் என்ன நபியா? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. எகிப்துல போய் படிச்சு சொல்லுவது, நீ எகிப்துலையும் படி எகிப்துலையும் படி எங்கேயும் படிச்சு சொல்ல, அது மேட்டர் இல்ல. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன சொல்லை நீ உண்மைப்படுத்துகிறாயா? அப்படி நீ உண்மைப்படுத்தினா நீ முஸ்லீம். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்க மறுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை ஏற்க மறுத்தால் நீ காஃபிரு. நீ உன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் நீ செய்யற. தர்கால போய் தான் நிக்கிறாரு, தர்கால போய் கையேந்துறாரு, சமாதி வணங்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படிதான் நிலவரம் போயிட்டு இருக்கு. அப்ப அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவராக இருந்தால் என்ன செய்யணும்? எது நபி வழியே, எது நபி வழியே அதைத்தான பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்லி காட்டுகிறான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது. உனக்கு எப்படி அருகதை வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை புறக்கணிக்கக்கூடிய விதத்துல நீங்க செயல்படுவீர்களே ஆனால்
நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நீங்க கையில் எடுக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அதிகாரத்தை நீங்க கையில் எடுத்து விட்டீர்களா? وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ அவர் தூரமான தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டார். அல்லாஹ் எச்சரிக்கின்றானே, فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. யார் இந்த தூதருடைய வழிமுறைக்கு மாறு செய்கின்றானோ, இந்த தூதருடைய வழிமுறையை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு இந்த உலகத்துல கடுமையான சோதனை அவனை பீடித்துக் கொள்வதை விட்டும், மறுமையில் அவனுக்கு கடும் வேதனை அவனை பீடித்துக் கொள்வதை விட்டும் அவன் அஞ்சிக் கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சமும் இல்லாம நீங்க நினைச்சதெல்லாம் தமிழகத்துக்குள்ள குளைச்சல்ல, கன்னியாகுமரியில, கோயம்புத்தூர்ல பார்த்த பிறைய மறுத்தீங்க. குல்பர்காலையும் மாலைக்காலையும் கடப்பாலையும் பார்க்கிற பிறையை நீ ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அப்ப மனோ இச்சை தானே. எவன் மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டான அவனுடைய நிலைமை என்ன? அப்ப மனித்தகத இலாஹு ஹவா. அல்லாஹ் கேட்கின்றானே, நபியை நீ பார்க்கலையா? அப்புறம் ஐத்த மனித்தகத இலாஹு ஹவா அப்ப அந்த தக்கூன் அலைஹி வக்கீலா. மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டவனை நபியை நீ பார்க்கவில்லையா? அவனுக்கு நீ எப்படி பொறுப்பாளனாக ஆக முடியும்? அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப மனோ இச்சையை பின்பற்றி தன்னுடைய இஷ்டப்பிரகாரம் செய்யக்கூடிய இத்தகைய வழிகேடர்களை விட்டும் தமிழக முஸ்லிம்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதே பஞ்சாயத்து ரமணான்ல தொடரும் கண்டிப்பா. ஏன்னா இப்ப முன்னாடி அறிவிச்சுட்டாரு. இப்ப அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே பிறவைப்பாங்க. கடப்பால் இல்லாம கட்டப்பான்னு ஏதாவது ஒரு ஊர்ல தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நாட்டுல தெரிஞ்சிச்சுன்னா உடனே இவர் அறிவிப்பாரு. மக்களும் தலையாட்டி கொண்டு நாம கேட்டோம் என்றால் வழிகேட்டில் கொண்டு போய் தள்ளின பாவம் வந்து நம்மளும் வழிகேடர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ்வுக்கு அஞ்சி தமிழக முஸ்லிம்கள் இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாம இந்த விஷயத்துல சொல்லிக் கொள்கின்றோம்.